வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு. இந்த கலோஞ்ச் அந்த ரக பூக்கள் இதில் ஒரு நிறைய கலர்ஸ் இருக்குது, அடுக்கு அந்த மாதிரி இருக்குது. இதில் சிங்கிள் பெட்டல் கொஞ்சம் நாட்டு ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் ஈஸியாக வரும். அடுக்கு கொஞ்சம் எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகிறது கஷ்டம். நான் என் வீட்டில் வளர்க்குறக்காக வாங்கிட்டு வந்தது இந்த 2 கலரும். ஆல்ரெடி ரெட்டு நம்மக்கிட்ட இருக்குது, அது பூத்து முடிஞ்சிருச்சு, இனி வளர்ந்துட்டுருக்குது மறுபடியும் அடுத்ததுக்காக. இது நான் வாங்கிட்டு வந்தது. இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். என்ன ஒரு அட்ராக்டிவ் கலர் பாருங்கள். இதில் இன்னும் அடுக்கில் இன்னும் அழகழகான கலர்ஸ் இருக்குது. அதுவும் இனி வாங்கி வச்சு ட்ரை பண்ணோம். ஏன்னா இந்த சிங்கிள் பெட்டல் முதல்ல வச்சுருவோம், அப்புறமா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். இந்த கலர் எனக்கு இப்போ தான் கிடச்சிது. இந்த மஞ்சள் கூட முதல்ல கிடச்சிது, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்தோன்னே வேறு ஒருத்தர் கேட்டாங்கன்னு கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கணும், ரெகுலராக வளர்க்கணுங்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன ஒரு அருமையான கலர் பாருங்கள். இது செமி ஷேடில் வளரக்கூடிய பிளான்ட்டுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. எனக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் வீட்டு முன்னால் இல்லை பால்கனியில் அழகாக இருக்கணும், நல்லா பூ பார்க்குறக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த பூ வாசனையெல்லாம் இருக்காது, பார்க்குறக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூக்கள் வைக்கலாம். இது ஒரு கேக்டஸோடு சேர்ந்த ஒரு வெரைட்டி தான். அதனால் தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டால் போதும், வாரத்துக்கு ஒரு 2 தடவை தண்ணி விட்டால் போதும். அழகாக இது வளர்ந்துட்டே இருக்கும். பெருசாக பராமரிப்பெல்லாம் தேவையில்லை, நிறைய உரம் போடணும், அது பண்ணணும் இது பண்ணணும், எந்த அவசியமும் இல்லை. அது பாட்டுக்கு மண் மட்டும் கலவையை நம்ம கொஞ்சம் பார்த்து போடணும். கொக்கோ பிட்டு, மண்புழு உரம், மண், கொஞ்சம் பயோ ஃபர்டிலைசர் இதெல்லாம் கலந்து ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் வச்சு விட்டுட்டோம்னா போதும். அது பாட்டுக்கு அழகாக வந்துகிட்டே இருக்கும். இது கட்டிங்ஸில் கூட வரும், ஆனால் இன்னும் நான் கட்டிங்ஸ் ட்ரை பண்ணல. ரெட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன், வந்திருக்கு. ஆனால் இந்த கலரில் இன்னும் கட்டிங்ஸ் பிரித்து வச்சு ட்ரை பண்ணல. இந்த பூ முடிஞ்சதுக்கப்புறமா தான் கட்டிங்ஸ் போடணும். இது நான் முதல்ல வீட்டில் வளர்க்குறக்காக வாங்கிட்டு வந்ததுனால வீடியோ போடலை. ஆனால் இப்போ அது ரொம்ப அழகாக இருந்ததுனால சரி ஒரு வீடியோ பண்ணிடுவோமே அப்படின்றதுக்காக நான் பண்ணேன். நீங்களும் இந்த பூ வேணும்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுங்கள். நம்ம இப்போது விதைகள் காம்போ கொடுத்துட்ருக்கோம். ஆடிப்பட்டத்துக்கு தேவையான விதைகள் காம்போ கொடுத்துட்ருக்கோம். வெஜிடபிள் சீட்ஸு 25, ப்ளஸ்ஸு கீரை விதைகளும் கொடுத்துட்ருக்கோம். தனித்தனி காம்போவாக கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த பிளான்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெஜிடபிள் காம்போ வாங்கும்போது இதையும் வாங்கினீங்கன்னா கொரியர் ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம். வெஜிடபிள் காம்போவோட வேறு ஃபர்டிலைசர் அந்த மாதிரி எல்லாருமே நிறையா அந்த 1 kgக்கானதை கொரியர் ஃப்ரீ பண்ணி வாங்கிக்கிறாங்க. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.